தற்போதைய அண்மை செய்தி. கடலூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் கலந்து கொண்ட பெற்றோர்களை கொண்டாடுவோம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சென்ற கிராம மக்கள் சென்று கொண்டிருந்த வாகனம் விபத்தில் சிக்கியுள்ளது. இது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் கிரண் இணைப்பில் இருக்கிறார். கிரண், வணக்கம். விபத்து குறித்தான உங்க தகவல்களை சொல்லுங்க. குறிப்பா யாருக்கேனும் காயம் ஏற்பட்டிருக்கிறதா? உங்க கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராதிகா. தமிழக முதலமைச்சர் வருகையொட்டி கூட்டத்தை சேர்க்கும் வகையில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வாகனங்கள் மூலமாக கொண்டு வரப்பட்ட மக்கள் மீண்டும் அவர்களது பகுதிகளுக்கு செல்லும் போது வாகன விபத்து ஏற்பட்டு 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழகம் முழுவதும் கடந்த சில நாட்களாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். மேலும் அதில் கள ஆய்வு மற்றும் நலத்திட்ட உதவிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருகிறார். அந்த வகையில் நேற்று இன்று கடலூர் மாவட்டத்தில் கள ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார். அதன்படி விருதாச்சலம் அடுத்த திருப்பெயர் கிராமத்தில் பெற்றோர்களை கொண்டாடுவோம் என்ற கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் விருதாச்சலம் வழியாக வருகை தந்தார். இதற்காக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து டாடா ஏஸ் வாகனம் மூலம் பெண்கள் மற்றும் ஆண்களை திமுகவினர் அழைத்து வந்தனர். இந்நிலையில் நிகழ்ச்சி முடிந்த பின்பு அனைவரும் மீண்டும் டாடா ஏஸ் வாகனம் மூலமாக வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது விருதாச்சலம் அடுத்த பழையப்பட்டினம் கிராமத்திலிருந்து அழைத்து வரப்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் நிகழ்ச்சி முடிந்து திரும்பிக் கொண்டிருந்த போது இருசலாங்குப்பம் கிராமத்தின் அருகே திடீரென டாடா ஏஸ் வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் டாடா ஏஸ் வாகனத்தில் சென்ற 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளனர். உடனடியாக அவ்வழியாக சென்றவர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு தற்போது விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வருகின்றனர். மேலும் ரூபாய் 200 காசுக்காக ஆசைப்பட்டு எல்லாம் போச்சே என்று விபத்தில் சிக்கியவர்கள் கண்ணீர் மல்க அழுத காட்சிகள் தற்போது காண்போரை வேதனை அடைய செய்கிறது. இது குறித்து ஆல்ரெடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே காலை முதலமைச்சர் வருகின்ற வழியான கண்டப்பன்குறிச்சி கிராமத்தில் பகுதி நேர ஓவிய ஆசிரியரான சேரன் என்பவர் தேர்தல் வாக்குறுதி 181 சொன்னபடி பகுதி நேர ஆசிரியர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும், பகுதி நேர ஆசிரியர்களாக பணிபுரிந்து இறந்த குடும்பத்திற்கு 10 லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பேசும் பொருளாக மாறிய நிலையில் தற்போது அதனை தொடர்ந்து கூட்டத்திற்கு மக்களை அழைத்து வந்த வாகனம் கவிழ்ந்து விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி கிரண்.